என்னடா தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி தருகிறேன் அப்படிங்கிற பாடலை கேட்டுட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? பின்னாடி வேற மோடி படத்தை பார்த்துருப்பீங்க. அவரும் தகன் தங்க மாதிரி மின்னுவாரு. அதனால விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டாரா? விஜய் இப்போ டெல்லி போன டாபிக்கை பத்தி பேச போறோமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்ல? ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பேசாம டெல்லிக்கு போயிட்ட அப்படின்னு உங்களுக்கு கோவம் கூட வரலாம். தகன் மின்றாரு பார்த்தீங்களா? அதனால விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருவாரோ? ஏன் இப்படி தகன் மின்றாரு? அதாவது அவர் குஜராத்ல சிஎம்மா இருக்கிற போது கூட அவருக்கு ஒரு 60 வயசு அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ கூட வந்து இவ்வளோ தகன்னு அவர் மின்னுன மாதிரிலாம் எனக்கு எந்த ஃபோட்டோஸ் நான் பார்த்த மாதிரி இல்லை. அதற்கு முன்னாடி நல்ல இளம் வயதில் கூட அவர் அப்படிலாம் தகன்னு மின்ன மாதிரிலாம் எனக்கு தெரில. ஆனால் வயசு ஆக ஆக அவரோட முடியும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. கலரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக தகன்னு மின்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் மஷ்ரூம் அது வந்து உங்களுக்கு இளமையை கொடுக்கும், வயோதியை கொஞ்சம் வந்து அந்த சுருக்கம்லாம் வரதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தும், இந்த மாதிரி தங்க கலரை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி மஷ்ரூம் இருக்கா அப்படின்னா இருக்கு, அதெல்லாம் வந்து பொய் கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் சாப்பிட்றாரா? அவ்வளோ விலை உயர்ந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி. டெய்லி அதை சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ செலவாகும்? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரான்னா எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. ஏன் நம்ம அண்ணாமலை மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது வேற விதமான மஷ்ரூம், அதாவது போதை காளான், அதை சாப்பிட்றாரு அப்படின்னு நக்கீரன் தாமோதரன் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் எழுதிட்டு இருந்தவர் தான். இப்போ ஏற்கனவே விஜய் அவர்கள் மேலேயும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மேலேயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணாமலை முக்கியமா இவ்வளோ தூரத்துக்கு ட்ரங்க் ஃபைலெல்லாம் தூக்கிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனவர் கேஸ் கொடுக்க போறேன்ட்டு, ஆனால் தான் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கும்போது டிஃபமேஷன் கேஸ்ன்னு ஒன்று கூட முக்கியமான நபர்கள் மேலே கூட அவர் வந்து கொடுக்கவே இல்லை, அதை பற்றி பேசினவங்க மேலெல்லாம். அப்படி இருக்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து நான் இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வரும்போது அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு எந்த விஷயத்துலையுமே உண்மைத்தன்மையோ இல்லை நேர்மையோ இருக்காது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். பொய் அவதூறுகளை அப்படியே வந்து தூக்கி வீசிட்டே போவார். அவருடைய வாட்ச் முதற்கொண்டு நிறைய இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ப்ரூஃப்மே கொடுத்தது கிடையாது. ஹோசூரில் ஒரு இடம் வாங்கி ஹாசா கிராண்டா மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கான சொத்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் நான் வந்து வீடெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வீடு வாங்குங்க பாஸ், வீடு வாங்கி பில்டர் மாதிரி வந்து நீங்கள் எல்லா வீடுகளையும் விற்று ஃப்ளாட்டு போட்டு என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் உங்களோட மாச சம்பளத்துக்கே வந்து மாச செலவுக்கே வந்து உங்க நண்பர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது எங்கிருந்து இவ்வளவு காசு வந்துச்சுன்னா நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஏன் என் கருப்பு கோட் ஷூட்டை பார்த்துட்டு வந்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் யாருமே கேட்கல சார். உங்களுடைய நீங்க ஏன் வந்து கருப்பு கலர் கோட்டு போட்டு போறீங்க, ஏன் கோட்டு போடுறீங்க, வேஷ்டி கட்ட மாட்டேங்கிறீங்களா, யாருமே கேட்கல. ஆனா அதை ஒரு பேசு பொருளாக ஆக்கி அதுக்கு வந்து ஒரு வழக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுதாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது கபாலியா ஏதோ ஒரு மூவில வந்து ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, ஏன் நான் காலு மேல காலை போடக்கூடாதா, நான் கோட்டு போடக்கூடாதா, அப்படிதான்டா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க போடக்கூடாது, கோட்டு சூட்டு போட்டு வந்துருவான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துருவான் அப்படின்னு இன்னொரு சமூகத்துல இருக்கிறவங்க ஒரு பார்வையை வைக்கிறாங்களே, அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கிறப்போ அது ஸ்டேட்மெண்ட். விஜய் வந்து தன்னை அந்த இடமாக காமிச்சுக்கிட்டு ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் டெய்லி கோட்டு போடுற ஆள் தானே, உங்களை தான் எல்லா திரைப்படங்களையும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் கோட்டு போட்டு தானே பார்த்துருக்கோம். என்னமோ இவர் வந்து யார் ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்த மாதிரியும் நாங்கள் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறது மூலம் மக்கள் வந்து பாருங்க இவர் கோட்டு போடுறதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா, அவர் பின்னாடி போகக்கூடிய மக்கள். அதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். இப்படி இதற்கு பின் நிறைய அரசியல் இருக்கு. சரி, இப்போ மஷ்ரூம் வரும். அதனால தகன் மின்ற அந்த நம்ம மோடி அவர்களுக்காக தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது நீங்க கேட்கலாம், ஏமா தென்காசி பக்கம் அவங்களுடைய கட்சிக்காரங்களே ஸ்ரீவைகுண்டமா அந்த இடத்துல நம்ம ஊர் பக்கம் தான், அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து மயக்க மருந்து கொடுத்து 2 பேர் வந்து கூட்டு பாலுணர்வு படுத்திருக்காங்க, வன்முறை செய்திருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய எம்எல்ஏ மினிஸ்டர் அவர்களே வந்து இதை மறைச்சிடலாம், நம்ம தலைமை கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்திலாம் நீ பேசலையே அப்படின்னா
நான் ஏன் பேசணும்? எதிர்கட்சியில இருக்கிறவங்க இதை அரசியல் செய்யவே இல்லை. அதாவது யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, யார் அந்த சார் அப்படின்னு எப்படி அதிமுக இதை அரசியல் படுத்தி கொண்டு போனது, திமுக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், ஏன் இதெல்லாமே உனக்கு அரசியல் ஆக்கணுமா? உனக்கு உண்மையா அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும்னு இல்லையா அப்படின்னா, நீதியெல்லாம் நாங்க வாங்கி தரோம். ஆனா திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? எதிர்கட்சியா இருந்தா நாங்க அப்படி செய்வோம் அப்படின்னீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து தான் முதல் முறையாக உதயநிதி அவர்கள் ஃபர்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது கேஸ் சிலிண்டர் விலை ஏறினப்போ காங்கிரஸோட பீரியட்ல நம்ம ஸ்மிருதா ராணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிலிண்டரை முன்னாடி வச்சு உட்கார்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அது பெரிய பேசுபொருளாக ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே அவங்க எல்லாமே ஒரு காரணமா இருந்தாங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு. அப்படின்னாலும் அதுல மிக முக்கியமாக இந்த ஸ்மிருதா ராணியோட அரசியல் முன்னெடுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா பேசுபொருளாக இருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போக முடியும், கேஸாக்க முடியும். அதுலயும் இந்த முக்கியமாக இந்த தாவேகாவோட எம்எல்ஏ இந்த 2 குற்றவாளிகளை எங்கேயோ வடநாட்டிலயோ எங்கேயோ கொண்டு போய் அவங்களை தலைமறைவாக்கி வைக்கிறாரு அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா, அந்த எம்எல்ஏவே பதவி நீக்கம் செய்ய கோரி இந்நேரம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கணும். சின்ன விஷயம் தமிழ்நாட்டுல நடந்தா கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே, அதாவது நேரடி எதிர்கட்சியா இருந்த எடப்பாடியா இருக்கட்டும் இல்லைன்னா அண்ணாமலையா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாரு. ஏங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு சாரின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தாரு. சாரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா? யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலையானா ஆக்ஷனும் உடனடியாக எடுக்கப்பட்டது. ஆனா அதையே இந்த தாவேகா தலைவராக இருந்த ஆக்டர் விஜய், சினிமா தளபதி என்ன பண்ணார் அப்படின்னா, நோ சாரி, வி டோன்ட் வாண்ட் சாரி அப்படிங்கிற கார்டை எடுத்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா என்ன? இல்லையா? நடத்தினார்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்துக்கு? இந்த விஷயம் மட்டுமா நடந்துட்டு இருக்கு? சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் வன்முறை ஆட்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பெண் விஷயம், அதை ஏன் நான் பேசணும்? சிங்கப்பெண் விஷயத்தை நான் ஏன் பேசணும்? சிங்கப்பெண்ணுக்கு ஒரு லத்தி கூட கொடுக்கலையா, எந்த கன்னும் கிடையாதா, அவங்க எஃப்ஐஆர் கூட நேரடியா போட முடியாதான், புடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போடுமா. சரி, இவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்ல, 100 தான் அப்படிங்கிறாங்க. 100 எவ்வளவு ஆக்சஸ்பிளான ஒரு நம்பர், அது அப்போ எவ்வளவு என்கேஜா இருக்கும், உடனே இமீடியட்டா ரீச் பண்ண முடியுமா? அப்போ இது ஒரு டம்மி. இந்த இது ஏற்கனவே இது பெண்கள் படை அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை தான் அதுல பெருசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணாம வெறும் யூனிஃபார்ம், அதாவது ஆட்டோவுடைய கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா ஜீவா அப்படிங்கிற மாதிரி தான் யூனிஃபார்மா தான் மாத்திருக்காங்க, வேற எதுவுமே மாத்தல. இதுக்குன்னு புதுசா அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. அதே கார் அதை ஒயிட் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இதை ஒரு நீங்க திட்டமாகவே எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு நம்பர் கொடுத்துருந்துருக்கலாம். அதை தாண்டி வெறும் வாக்கி டாக்கி மட்டும் கொடுத்துருக்கீங்களே, வேற என்ன கொடுத்துருக்கீங்க? இப்போ அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களே பெண், அவங்கள காப்பாத்திக்கணுமா இல்லையா? அப்போ அவங்க கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தாதான், சிங்கப்பெண் வந்துட்டாங்க அவங்க கிட்ட இந்த ஆயுதம் இருக்கும், இமீடியட்டா அவங்க ஷூட் பண்றதுக்கான எல்லா விதமான பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஷூட் இல்ல வாட் எவர் மேபி, இட்ஸ் அப் டு த லீகல். நான் சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பயந்து அவனுங்க விட்டுட்டு ஓடுவாங்க. இல்லைன்னா ஆஹா ஒண்ணுக்கு நமக்கு 2 பெண்கள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி தானே வருவாங்க. வரவனுங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குற்றம், இந்த 50 நாட்கள்ல நடந்த குற்றத்துல கிட்டத்தட்ட 95% கிட்ட, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் ஒரு கணக்கு சொல்றேன், எல்லா குற்றங்களையும் பாத்தீங்க ஈடுபட்டது அப்படின்னா இந்த தாவேகா காரனா தான் இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? இதை நான் பேசி என்ன பிரயோஜனம்? இதை நான் பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதனால நம்ம மஷ்ரூம் அது மாதிரி சிம்பிள் டாபிக் எடுத்து பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தினசரி பிரச்சனையாக இருக்கக்கூடிய கரண்ட் கட்டு, அதை தானே பேச முடியும். பெரம்பூர்ல கரண்ட் இல்ல, கொளத்தூர்ல கரண்ட் இல்ல, அந்த ஊர்ல இல்ல, இந்த ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் என்ன டெய்லி கேண்டில் லைட் டின்னரா ஒய்ஃப் கூட அப்படி மஜாவா ஜாலியா ரொமான்டிக்கா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்க முடியும்? கேட்டா என்ன செருப்பை கழட்டி அடிக்க வருவீங்கல்ல, அவ்வளோ வெந்து செத்துட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது தகவல். ஓகே, அங்க கரண்ட் இல்லையா, இங்க இல்லையா, அங்க இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் இதை ஒரு எங்கேயாவது திமுக எதிர்கட்சி எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னா இல்ல. இத்தனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரு, திருவிக்கா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒரு டிவி சேனல்ல பிகைன்வுட்ஸ்ல நினைக்கிறேன் இல்ல கலாட்டால கொடுக்குறாங்க. அத சரவணன் அண்ணாதுரை திமுகவை சார்ந்தவர் கேஸ் கொடுத்திருக்காரு. ஓகே ஃபைன். ஆனா நிர்மல் குமார் மின்சாரத்துறை அமைச்சர், அவர் அமைச்சர் பதவி ஏற்றதுல இருந்து
அத்தனை குற்றச்சாட்டு திமுக மேல வச்சிருக்கிறாரு. சுதாகர் அவங்களுடைய இது பாத்தீங்க அப்படின்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எதுக்கு பொருந்துச்சோ இல்லையோ அது நிர்மல்குமாருக்கு சரியா பொருந்தும். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்து கரண்டே சுத்தமா இல்லை. ஆனா நிர்மல்குமார் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் மேல ஏதாவது கேஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர் அமைச்சர் அப்படிங்கறனால பயப்படுறீங்களா? கேஸ் கொடுக்க மாட்டீங்களா? கேஸ் கொடுத்து வைங்க, நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவருமே வந்து ஒரு கெட்ட பேர் அவ பேராது குறைஞ்சபட்சம் வந்துச்சுன்னா அவர் போய் தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறதாவது மக்களுக்கு போய் சேரும்ல. அதை தாண்டி நம்மளால அவங்க வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறனால நம்மளால எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஆனா ஒரு மக்களுக்கு அவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியும்ல. அதுக்காவது நீங்க கேஸ் கொடுத்தீங்களா அப்படின்னா இல்ல. போய் பல்லவி மேல போய் இருந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் தேவைதான். ஏன்னா அப்போ பயப்படுவாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களும். இந்த மாதிரி வந்து வாய்க்கு வந்தது அடிச்சு விட முடியாது, நிர்மல்குமாரே சொல்றாரு அப்ப நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா நீங்க நிர்மல்குமார் மேலேயும் வந்து கேஸ் கொடுங்க டிஎம்கே கிட்ட நான் கேட்டுக்கொள்வது. என்ன அப்படின்னா ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னாங்க. அந்த ஊழல் செய்ததை நாங்கள் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணோம் அப்படின்னாங்க. அதை எவனோ திருடிட்டு பெங்களூருக்கு போயிட்டான்னாங்க. ஆனால் பெங்களூரில் கண்டுபிடிச்ச ஹார்ட் டிஸ்க் வந்து கிட்டத்தட்ட இது 15னா அது 30 ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்கில் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? பயங்கரமாக வந்து வெப்ப காற்று அடிக்குது மே மாதம், அதனால் வந்து பவர் சப்ளை வந்து இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வயரெல்லாம் வந்துட்டு அந்தந்த விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உச்சகட்டமாக போய் ஃபியூஸ் கேரியரை டிஎம்கேக்காரன் திருடிட்டு போகிறான் அப்படின்னாங்க. திருடிட்டு போனான்னா ஒரு இடத்துல திருடிட்டு போனால் அங்கே தானே இல்லாமல் இருக்கும், எல்லா இடத்துலையும் எப்படி கரண்ட்டு போகுது? அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மோஸ்ட்லி சிசிடி கேமராவில் கேப்சர் பண்ணி கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னா இப்போ அந்த பொய்யை காணும். அதையும் தாண்டி இன்னொரு கேள்வியும் அவங்ககிட்ட வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தவங்க ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு திருடிட்டு போகிற அளவுக்கு தான் நீங்கள் இவ்வளோ வீக்காக தான் இருக்கீங்களா பாஸ்? உங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லையா அப்படின்னு கேள்விகள் வர ஆரம்பித்தோடனே கடைசி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மின் பகிர்மானத்தில் தான் அதில் உள்ள உபகரணங்களில் பிரச்சனை வருது, அதை ஒட்டி சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போனதெல்லாம் பொய்யா கோபால்? கம்பியெல்லாம் அருந்து விழுந்ததெல்லாம் பொய்யா கோபால்? திமுக காரங்க மேலெல்லாம் பழி சுமத்துனதெல்லாம் பொய்யா கோபால்? இதுதான் உண்மையா அப்படின்ட்டு சொல்லி கேட்டு திமுக காரங்க யாருக்காவது ஒருத்தர் கடைநிலை ஊழியர்களுக்காவது வந்து கோவம் வந்துச்சுன்னா தயவுசெய்து இவர் மேலே கேஸ் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தான் சிறப்பாக அரசியல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போலவும் விசிகாவை போலவும் 6 மாதம் டைம் கொடுத்து அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறேன். இதை தாண்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இவங்களாம் இருக்காங்கள்ல, பிரகாஷ் ராஜ் சத்யராஜெலாம் இருக்காங்கள்ல, இவங்க வந்து திமுக மேடையில் பேசக்கூடிய நபர்கள் தான். அதில் பிரகாஷ் ராஜெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரே குறிக்கோள் வந்து மோடியை வந்து எதிர்த்து பேசுவார், பிஜேபி தான் அவருக்கு வந்து எதிர்த்து பேசுவார். அதை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் அவர் வந்து எதையுமே நேரடியாக குற்றம் சாட்டி பேசியதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை வந்தப்பவும் கூட அவர் வாய் திறந்திருக்கவே மாட்டார். ஏன் சீமான் வந்து பிராமண கடப்பாரையே கையில் எடுப்பேன்னு சொன்னார்ல, அப்போ கூட வந்து பிராமண கடப்பாரை அப்படிங்கிறது நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அது சார்ந்து தான். ஏன்னா அவங்களுடைய மேடையெல்லாம் போய் பேசுகிறாரு. அப்போ கூட வந்து பிரகாஷ் ராஜ் எதிர்த்து பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். அதனால் பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பெருசாக வந்து நுழைக்கவே மாட்டார். அவருக்கு வந்து பிஜேபி தான் நேரடியாக பேசுவார். அப்படி இருக்கிற பிரகாஷ் ராஜையே தமிழ்நாட்டில் ஏதாவது வந்து டிஎம்கே சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னா அவங்கள குறை சொல்லணும் அப்படின்னா டேக் பண்ணுவானுங்க, எல்லாருமே டேக் பண்ணுவானுங்க. ஏன் சத்யராஜோடைய பொண்ணு சத்யராஜ் அவர்கள் இவங்கெல்லாம் திமுக மேடையில் ஏறுறாங்க, திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா திமுக சம்பந்தமாக எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் இன்க்ளூடிங் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டேக் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இப்போ எங்கே போயிட்டேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் திமுகவையும் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் ஆதரித்து ஓட்டு போட்ட எல்லாருமே ஒரு சில லிஸ்ட் இருக்குது, அவங்களெல்லாம் டேக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். இந்த ஆர்த்தின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் வந்து அவங்க தனியாக பண்ணுவாங்க. அம்மா பொண்ணு மாதிரி ரோபோ சங்கரோடைய மனைவியை வந்து தன்னோட அம்மாவாக கேரக்டர் பண்ணி வந்து பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வரைக்கும், அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக மீது அவ்வளோ வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் டேக் பண்ணீங்களா? இப்போ ஊர் உலகத்தில் நடக்கிற அத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை டேக் பண்ணுறீங்களா? டேக் பண்ணுங்க. அப்புறம் இந்த சோனியான்னு சொல்லிட்டு சோனியா அருண்குமார்
அவங்க வந்து பல கட்சியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. திமுக ஐடி விங்லேருந்து அதிமுகவுக்கு போய் சீமான் கட்சிக்கு போய் இப்போ டிவிகேல இருக்காங்க. அவங்க வந்து திமுக வந்து பெண்களை ஆபாசப்படுத்தி பேசுது, என்ன ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்ட நபர் தான். இப்போவும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பெண்களுக்கு அவ்வளோ ஆடியோ கேவலமாக மெசேஜஸ் வருது. எனக்கு ஃபேஸ்புக்கில் எனக்கு வருது. நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டு பேசியிருந்தேன். அந்த ஆபாசமான வார்த்தைகளை நானும் கேட்க விரும்பலை, திரும்ப திரும்ப அதை வந்து பப்ளிஷ் பண்ணவும் நான் விரும்பலை. ஆனால் எத்தனை ஒரு தோழி வந்து அவங்க அட்வொகேட்டாக என்னமோ அவங்க வந்து திமுக ஆதரவாளர், பெரியாரிஸ்ட், அவங்க வந்து வீடியோவே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக மிக மிக கொச்சையாக பேசக்கூடியது தாவேக்காவினராக தான் இருக்கிறாங்க. அதை விஜய் அவர் எங்கேயாவது கண்டுச்சாரா? கண்டிக்கலை. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோம்ல, அப்போது சோனியா அருண்குமாரை ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாருமே டேக் பண்ணுங்கள். உங்கள் கட்சி பார்வை எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு டேக் பண்ணுங்கள். இந்த ஆர்த்தி, இந்த சோனியா அருண்குமாரை உங்களுக்கு யாராவது ஞாபகம் வந்திருந்தா எல்லாரையுமே டேக் பண்ணி கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. எனக்கு மிக முக்கியமாக ஒருத்தரை வந்து கேள்வி கேட்கணும். ஒன்று வந்து ஜெய், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்டர் ஷாம். இவங்களை எல்லாமே டேக் பண்ணி நீங்கள் கேட்டாதான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம், இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து துரோகம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். நான் வந்து இதை வந்து ஒரு ரிவெஞ்சா செய்யுங்க அப்படின்னு தூண்டிலாம் விடலை, அவங்க செஞ்சது தான். அதாவது வெறுமனா வந்து சத்யராஜ் பொண்ணும் திமுக ஆதரவாக இருக்காங்கக்காக அவங்கள உருவ கேள்வி பண்ணது என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து கேள்வி கேட்டு டேக் பண்ணி அவங்கள தொந்தரவு செய்தது என்ன, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. ஆனால் இப்போ நம்ம நியாயமாக இவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். உங்களால் தானே வந்து இன்ஸ்டா பிரபலங்களான உங்களால் தானே வந்து அவங்களாம் வின் பண்ணாங்க, விஜய் அவர்கள் வின் பண்ணார். இப்போ இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை இந்த குற்றங்களை பற்றி நீங்கள் இப்போ வெளியில் வந்து பேச போகிறீங்களா? அந்த பெண்களுக்காக நீங்கள் பக்கத்தில் நிற்க போகிறீங்களா? அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப இவங்ககிட்ட நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இவர் தமிழ்நாட்டிலேருந்து எப்போல்லாம் டெல்லிக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. உதாரணத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக போடணும் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்தாரா அப்படின்னு அவசரமாக வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. அவர் என்ன எழுதி கொடுத்தார் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது எங்களுடைய தமிழ்நாட்டுடைய வாழ்த்து பாடல், அதை தான் நாங்கள் முதல்ல வந்து போடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டை எழுதி கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தை எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உயர்கல்விக்கு, மருத்துவ உயர்கல்விக்கான சீட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா 63 சீட்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு, 152 சீட்ஸ் வந்து எம்டியாக இருந்திருக்கு. அதை வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார் மோடி கிட்ட. இப்போ எனக்கு என்ன பதட்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இந்த நிதி ஆயோக் கவுன்சில் மீட்டிங்ஸ்க்காக 3 நாட்கள் வந்து டெல்லி பயணம் போயிருக்கிறாரு விஜய் அவர்கள். கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், ஆனால் என்னத்தை எழுதி கொடுத்துட்டு வருவாரோ அப்படின்னு பயப்படுற. இந்த 152 அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஏன் 63 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு? தமிழ்நாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக நல்லா படிக்கிற குழந்தைகள் வந்து கண்டிப்பாக மெடிக்கல் சீட்ஸ் எடுத்துக்கு படிக்கணும், மெடிக்கல் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் படிப்பாங்க. அந்த நீட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு மெடிக்கல் சீட் எடுத்து படிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இந்த ரஷ்யா, உக்ரைன்லலாம் போய் படிக்கலாம் அப்படின்னு அவேர்னஸ் வந்து அங்கே போய் படிக்க போனாங்க. ஆனால் உக்ரைனில் போர் வந்து அது வந்து கொலாப்ஸ் ஆகி அவங்க திரும்பி வரும்போது அதிபயங்கர ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு இந்தியாவில் காலேஜே இல்லையா, நீங்கள் அங்கே போய் தான் படிப்பீங்களா அப்படின்னாங்க. எங்கே படித்தா என்ன, நம்மளுடைய குழந்தைகள் எங்கே படித்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. நம்மக்கிட்ட ஏர் இந்தியா அப்படின்னு ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு, அதை கொண்டு போய் நம்ம ப்ரைவேட்டாக விற்று தொலைச்சதும் இல்லாமல் நீ ஏன் வெளிநாட்டில் போய் படிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? எங்கே போய் படித்தாலும் பிள்ளைகள் படிக்கட்டும் தானே வந்து ஒரு அரசாங்கம் நினைக்கணும். ஆனால் அவங்க வந்து ஒரு தார்மீக கேள்வி கூட எழுப்பாமல் அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க. சரி, இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதனாலேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போய் சேருது அப்படின்னு குறைஞ்சிட்டே வருது. இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அப்போ 63 சீட்டு தான் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா மற்ற மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ஏன் அப்ளை பண்ணல? அப்போ வந்து அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய மேல் படிப்புக்கான இதுதான் இந்த ஸ்கீமு, இந்த திட்டம்ங்கிறது. அப்போது வந்து ஒரு ஜாபு, அதில் சம்பளம் வருது, அது என் குடும்பத்தை இப்போ உட்காந்து காப்பாற்றிட்டு இருக்கு. நான் இப்போ போய் மேல் படிப்புன்னு போயிட்டேன்னா எனக்கு வந்து இந்த சம்பளம் வந்து கட் ஆகிடும், என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போது இந்த மருத்துவமனைகளில் பணி செய்து கொண்டு இருக்கிற இந்த மாணவர்கள்,
அவங்க வந்து டாக்டர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து மேல் படிப்பு படிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி மார்க் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்களை கூப்பிட்டு வச்சு விஜய் அவர்கள் பேசினாரா, நீங்களாம் ஏன் வந்து அப்ளை பண்ணலை, உங்களுக்கு ஏதாவது பண சிக்கல் இருக்கா, ஸ்காலர்ஷிப் வேணுமா, நான் வந்து என்னோட முயற்சினால ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்து கொடுக்கவா, இல்லை நீங்கள் படிக்கிற வரைக்கும் பேஸ் சேலரியாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் வந்து அந்த மருத்துவமனையில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணுமா அப்படின்னு அவர் நேரடியாக கூப்பிட்டு பேசியிருந்துருக்கலாமா, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அரசாங்க துறையினர் அந்த சம்மந்தப்பட்ட துறையினரை அழைத்து பேசியிருந்துக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த சீட்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே ஃபில் பண்ணுறதுக்கான எந்த முயற்சிகள் எடுத்தார். நான் சொல்கிறது ஒரு சாம்பிள்ஸ் தான், ஒரு சில விஷயங்கள் தான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம், கையில் சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே சிக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேல் படிப்புக்கு போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு மெடிக்கல் படிச்சிருக்கோம் அப்படின்னா கடனுடனே வாங்கி ஸ்டூடெண்ட் லோன் வாங்கி தான் வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க. இன்னும் மேல் படிப்புக்கு நம்ம வந்து கடனை வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆசையாக இருந்தால் கூட செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுத்து உதவி செஞ்சு ஏதாவது செய்ததா, அதை செய்கிறதுக்கு விஜய் அவர்கள் எத்தனை மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணார், அதெல்லாம் பண்ணாமல் ஓகே 152 சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னோடனே நேரடியாக போய் ஆல் இண்டியா கோட்டாக்கு எழுதி கொடுத்துட்டு வர்றது என்ன நியாயமாக இருக்க முடியும்? ஆல்ரெடி நீட்டுங்கிற பேரில் நம்மளுடைய கல்வித்துறைக்குள்ளே நம்ம கட்டுமான மெடிக்கல் காலேஜஸ்க்குள்ளே அவங்க வந்து சீட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேல் படிப்பையும் நீங்களே கொண்டு போய் வாங்கிதாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இந்த இடத்துல திமுக இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இந்த 152 சீட்டுக்கு அப்படின்னு மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு முறையும் டெல்லி போயிட்டு வரும்போது எதையாவது எழுதி கொடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிறனால தான் அந்த பாடல் உங்களுக்காக.